இந்த ஆழமான அறிவார்ந்த உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க உங்களுடைய பரபரப்பான அன்றாட வேலைகளுக்கு நடுவுல இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ஒரு சின்ன ஓய்வு நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்கலாம். ஆமா, இதோ ஒன்ன சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போகாம கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்திருக்கீங்க. சரியா சொன்னீங்க. உங்களுடைய இந்த ஆர்வத்தை நான் மனதார பாராட்டுறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் தாய்லாந்து காடுகள்ல வாழ்ற துறவிகளோட அனுபவங்களை சொல்ற ஒரு புத்தகம். ரொம்ப பிரபலமான புத்தகம் அது. ஸ்டில் ஃபாரஸ்ட் பூல், அதாவது அமைதியான வனக்குளம். ஆமா, இந்த தத்துவங்களை உலகத்துக்கு கொடுத்தவர் அஜான்சா அப்படிங்கிற ஒரு சிறந்த வழிகாட்டி. கண்டிப்பா இவருடைய அணுகுமுறை ரொம்பவே வித்தியாசமானது. இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நோட்டிபிகேஷன் சத்தங்களும் ஸ்கிரீன்களும் நிறைஞ்ச நவீன உலகத்துல நம்ம மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். அதுதான், வெறும் புத்தகங்கள்ல இருக்கிற தத்துவங்களை மனப்பாடம் பண்றதை தாண்டி வாழ்க்கையை எப்படி ஒரு தியானமா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் உங்க கற்பனையில என்னோட ஒரு பயணத்துக்கு வாங்க. ஒரு சின்ன மென்டல் ட்ரிப் மாதிரி. ஆமா, இந்த நகரத்தோட இரைச்சல், டிராஃபிக், செல்போன் சத்தம் எல்லாத்துல இருந்தும் நம்ம விலகி போறோம். தாய்லாந்தோட ரொம்ப அமைதியான அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். சுற்றிலும் பெரிய மரங்கள், மெல்லிய காத்து, ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழும் துறவிகள். எக்ஸாக்ட்லி. அந்த அஜான்சாவோட ஆசிரமத்துக்குள்ள நாம இப்போ நுழைஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே தியானம், மன அமைதி பத்தி நிறைய புத்தகங்களை ரொம்ப ஆர்வமா படிச்சிருப்போம். யூடியூப் வீடியோஸ் பார்த்திருப்போம். நிறைய விஷயங்கள் நமக்கு தியரியா தெரியும். ஆமா, நிறையவே தெரியும். ஆனாலும் ஏன் இன்னும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு? ஏன் அந்த புத்தகங்கள்ல படிச்ச அமைதி நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இல்ல? அது ரொம்பவே நியாயமான யதார்த்தமான ஒரு கேள்வி. நம்மள நிறைய பேர் இந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, தியரி வேற, பிராக்டிக்கல் வேறங்கிறத நாம அடிக்கடி மறந்துடுறோம். அதுதான் உண்மை. அஜான்சா இதுக்கு தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்றாரு. என்ன சம்பவம் அது? ஒரு முறை பௌத்த உளவியல் தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா படிச்ச ஒரு பெண் அஜான்சாவை பார்க்க வராங்க. ஓ, பெரிய ஸ்காலர் போல. ஆமா, அவங்க தன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு அந்த புத்தகங்கள்ல இருக்கிற சிக்கலான வார்த்தைகளையும் நுணுக்கங்களையும் பத்தி மணிக்கணக்கா பெருமையா பேசி விவாதிக்கிறாங்க. இது நம்ம ஊர்லயும் நிறைய நடக்குமே. ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதுக்கு பதிலா அதை பத்தி மணிக்கணக்கா பேசுறதுலயே நமக்கு ஒரு திருப்தி கிடைச்சிடும். சரியா சொன்னீங்க. அப்போ அஜான்சா அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அவர் ரொம்ப அமைதியா அந்த பெண்ணை பார்த்து கேட்டாரு, நீங்க கோழி வளர்க்குறீங்களா அப்படின்னு. கோழியா? அவங்களுக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காதே. ஆமா, அவங்களுக்கு சுத்தமா புரியல. அப்புறம் அவர் சொன்னாரு, நீங்க கோழி வளர்த்துட்டு அதுலேருந்து முட்டைகள் எடுத்து சாப்பிடாம அந்த கோழியோட கழிவுகளை ரொம்ப பெருமையா சேகரிச்சு வைக்கிறவங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. வாவ், கோழியோட கழிவுகளையா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதிலாச்சே இது. ஆமா, முட்டையை விட்டுட்டு ஏன் குப்பையை சேர்க்கணும்? அதுதான் அவரும் கேக்குறாரே. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், புத்தர் காட்டிய வழியோ அல்லது மன அமைதியோ வெறும் புத்தகங்கள்ல இல்ல. கண்டிப்பா இல்ல. அது நம்ம கண்கள், காதுகள், மூக்கு, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நீங்க எவ்வளவு தத்துவங்களை மனப்பாடம் பண்ணாலும் அது அந்த கோழியோட கழிவுகளுக்கு தான் சமம்னு சொல்றாரு. அத உங்க சொந்த வாழ்க்கையில அனுபவபூர்வமா உணர்றது தான் அந்த முட்டை. அதுதான் உண்மையான ஞானம். நிஜமாவே இது இன்றைய நவீன காலத்துல நம்ம மாட்டிட்டு தவிக்கிற இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஆமா, நம்மகிட்ட இப்போ தகவல்களுக்கு பஞ்சமே இல்ல. கூகுள் பண்ணா எல்லாம் கிடைக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு நீச்சல் கத்துக்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்குவோம். நீச்சல் பத்தி உலகத்துல இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் படிச்சுட்டு வீடியோக்களையும் பார்த்துட்டு தண்ணிக்கு வெளியவே நின்னுட்டு இருந்தா நீச்சல் வந்துருமா? ஒருபோதும் வராது. தண்ணியில குதிச்சு கை கால் அடிச்சு கொஞ்சம் தண்ணிய முழுங்குனாதான் நீச்சல் வரும். அது போலதான் நம்ம வாழ்க்கையும் மன அமைதியும். சரி, இதுல எனக்கு இன்னொரு பெரிய குழப்பம் இருக்கு. சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆசைகளை எல்லாம் அப்படியே அடக்கி வச்சுக்கணும்னு. ஒரு சன்னியாசி மாதிரி. இன்னும் சிலர் வாழ்க்கை ஒரு முறை தான், பிடிச்சதெல்லாம் செஞ்சுடு அப்படின்னு ஆசைகளுக்கு முழுமையா அடிமையாக சொல்றாங்க. இதுல எதை ஃபாலோ பண்றது? இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த இடத்துல தான் அஜான்சா அந்த பாம்பு உதாரணத்தை கொண்டு வராரு. பாம்பு உதாரணமா? அது என்ன? ஆமா, இந்த பாம்பை பிடிப்பது அப்படிங்கிற கதை மனித மனசோட இயல்பை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. சரி, சொல்லுங்க. ஒரு பாம்பை நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களா கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த பாம்போட தலையை பிடிச்சா என்ன ஆகும்? தலைய பிடிச்சா அது உடனே கடிக்க பாக்கும்.
ரொம்ப வலிக்கும் ஆபத்தாச்சே. சரியா சொன்னீங்க. அந்த பாம்போட தலை தான் நம்ம ஆசைகளை, உணர்ச்சிகளை பலவந்தமா அடக்கி ஒடுக்குறது. அதாவது ஒரு விதமான வலி மற்றும் துன்பம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. சரி, தலைய பிடிச்ச ஆபத்துன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ பாம்போட வாலை பிடிப்பது பாதுகாப்பானதா? வாலை பிடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். ஒரு வேடிக்கையா கூட இருக்கலாம். ஆனா நீங்க வாலை பிடிச்சாலும் அந்த பாம்பு திரும்பி உங்களை கடிக்க தான் போகுது. ஓ, கரெக்ட் தான். அந்த வால் தான் சந்தோஷம், இன்பம், ஆசைகளுக்கு அடிமையாகிறது. ஒரு புது கார் வாங்குறோம், புது வேலை கிடைக்குது, இல்ல ஒரு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோம். இதெல்லாம் அந்த வாலை பிடிக்கிற மாதிரி தான். அந்த நேரத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த காரை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். புது வேலையில ஸ்ட்ரெஸ் வரும். ஆக, நீங்க பாம்போட தலைய பிடிச்சாலும் சரி, வாலை பிடிச்சாலும் சரி, கடைசியில அது உங்களை கடிக்க தான் போகுது. ஆமா, தலையும் ஆபத்து, வாலும் ஆபத்து. அப்போ இன்பத்தின் பின்னாடியே ஓடினாலும் கடைசியில அதுவும் ஒரு வலியிலும் துன்பத்துல தான் முடியும்னு சொல்றீங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே எதையாவது தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இந்த உலகத்துல எப்படிதான் வாழுறது? நல்லது கெட்டத எப்படி எதிர்கொள்வது? இதுக்கு தான் புத்தர் நடுத்தர வழி அல்லது மிடில் வே அப்படிங்கறது சொல்றாரு. ஓகே, அந்த மிடில் வேய அஜான்சா எப்படி விளக்குறாரு? அவர் இத ஜஸ்ட் தட் மச், அதாவது அது அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சின்ன தத்துவத்துல விளக்குறாரு. அது அவ்வளவுதான். கேட்பதற்கே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அது அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப இயல்பா கடந்து போக பழகணும். அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த அது அவ்வளவுதாங்கிறத எப்படி பிராக்டிஸ் பண்றது? இப்போ உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆமா, பாட்டியெல்லாம் கொடுப்போம். ஆனா அந்த நேரத்துல சரி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அது அவ்வளவுதான், இது நிரந்தரம் இல்ல அப்படின்னு ஒரு சின்ன விழிப்புணர்வோட இருக்கணும். அளவுக்கு அதிகமா குழி குதிக்க கூடாது. அதே போல உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய நஷ்டம் வருது, அப்போ சரி ஒரு நஷ்டம் வந்திருக்கு, அது அவ்வளவுதான் அப்படின்னு பார்க்க பழகணும். ஒரு பார்வையாளனா இருக்கிறது. ஆமா, இந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க பாம்போட தலையும் பிடிக்க மாட்டீங்க, வாளையும் பிடிக்க மாட்டீங்க. அது பாட்டுக்கு அதோட வழியில போகும், நீங்க உங்க வழியில அமைதியா போயிட்டே இருப்பீங்க. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பாக்கும்போது இத செயல்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம வெளியில இருக்கிற பிரச்சனைகளை விட நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் நம்மள ரொம்ப படுத்தி எடுக்குது. அது 100% உண்மை. அஜான்சா ஒரு இடத்துல சொல்றாரு, ஆசிரமத்துக்குள்ள எந்த திருடர்களும் வரதில்ல, ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ளேயே 5 திருடர்கள் நிரந்தரமா தங்கி இருக்காங்க அப்படின்னு. ஆமா, அந்த 5 திருடர்கள் கான்செப்ட் ரொம்ப ஆழமானது. நான் கூட ஆரம்பத்துல என்னடாது நெஞ்சுக்குள்ள திருடர்களா அப்படின்னு யோசிச்சேன். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் அந்த 5 திருடர்கள் யாரு, அவங்க எப்படி நம்ம அமைதியை திருடுறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சொல்லுங்க, அவங்க யாரு? பௌத்த தத்துவத்துல இத 5 அக்ரிகேட்ஸ் அல்லது 5 திரட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அந்த 5 திருடர்கள் யாருன்னா நம்ம உடல், உணர்வுகள், நினைவுகள், எண்ணங்கள் மற்றும் நனவு நிலை. இந்த 5 விஷயங்களும் எப்படி திருடர்களா மாற முடியும்? இதெல்லாம் நம்மளோட ஒரு அங்கம் தானே? இது கொஞ்சம் டீப்பா சொல்லுங்களேன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி புரியும்? கண்டிப்பா. முதல் திருடன் நம்ம உடல். இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சௌகரியத்தை தேடிக்கிட்டே இருக்கும். பசி, தூக்கம், சுகம்னு கேட்டு நம்மள அலைக்கழிக்கும். ஆமா, கொஞ்சம் அசந்தா சோம்பேறித்தனம் வந்துரும். 2வது திருடன் நம்ம உணர்வுகள். ஒருத்தர் உங்களை பாராட்டுனா உடனே சந்தோஷப்படுறதும், திட்டினா உடனே கோவப்படுறதும் இந்த உணர்வுகள் தான். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில இருக்கிற மாதிரி. 3வது திருடன் நம்ம நினைவுகள். இது ரொம்ப ஆபத்தான திருடன். எப்படி? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவமானத்தையோ கஷ்டத்தையோ திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து இப்ப இருக்கிற நிம்மதியை கெடுக்கும். ஓ ஆமா, நைட்டு தூங்க போகும்போது கரெக்டா அந்த பழைய ஞாபகம் வந்து தூக்கத்தை கெடுக்கும். 4வது எண்ணங்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு இல்லாத உன்னை பத்தி கற்பனை செஞ்சு பயமுறுத்துறது. ஓவர் திங்கிங். 5வது நம்ம நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ். இந்த 4 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து நான் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரத்தை உருவாக்குறது இதுதான். வாவ், இப்ப புரியுது. நம்ம நிம்மதிய வெளியில இருந்து யாரும் கெடுக்கறதில்ல. இல்ல, நாமளே தான் கெடுத்துக்கிறோம். இந்த 5 திருடர்களும் தான் உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம அமைதியை கொள்ளையடிக்கிறாங்க. இது எதுவுமே நிரந்தரம் இல்ல, மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படிங்கறத நாம உணராததால தான் இதுக்கு நாம அடிமையாகி கஷ்டப்படுறோம். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க.
இத பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என் மனசு சில நேரங்கள்ல ஒரு குரங்கு மாதிரி எப்பவும் தாவிக்கிட்டே இருக்கு. குரங்கு மனசுன்னு சொல்லுவாங்களே அதுதான். ஆமா, ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது. இந்த மனசை கட்டுப்படுத்த நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட மனசும் அப்படி ஒரு குரங்கு தான். இதுக்கு அஜான்சா இறந்த குரங்கு அப்படிங்கிற ஒரு அருமையான உதாரணத்தை சொல்றாரு. இறந்த குரங்கா? அது எப்படி மனசுக்கு செட் ஆகும்? உங்க வீட்டுக்குள்ள ஒரு காட்டு குரங்கு வந்துருச்சுன்னு வைங்க. அது மாடிக்கு ஓடும், கீழே வரும், ஃபேன்ல தொங்கும், சோஃபாவை கிழிக்கும். ஆமா, பெரிய ரகள பண்ணும். நீங்க அதை கேட்டப்பற குரங்குன்னு அதை துரத்தி பிடிச்சு சங்கிலி போட்டு கட்ட நினைச்சா என்ன ஆகும்? அது இன்னும் ஆக்ரோஷமா மாறும். நம்மளையும் கடிச்சு வச்சிடும், வீட்டையும் இன்னும் அதிகமா நாசம் பண்ணிடும். அதுதான் நடக்கும். நம்ம எண்ணங்களையும் கெட்ட பழக்கங்களையும் நம்ம இப்படிதான் பலவந்தமா கட்டுப்படுத்த நினைக்கிறோம். நான் கோவப்படக்கூடாது, நான் இது நினைக்கக்கூடாது அப்படின்னு போராடுறோம். ஆனா அது இன்னும் அதிகமா தான் வருது. ஆனா அஜான்சா என்ன சொல்றாருன்னா, அந்த குரங்க அதோட இஷ்டத்துக்கு விட்டுடுங்க, அதை வேடிக்கை மட்டும் பாருங்க. வேடிக்கை பார்த்தா அது வீட்டை நாசம் பண்ணிடாதா? ஆரம்பத்துல அப்படி தோணும். ஆனா அது ஓடி ஓடி ஆடி ஆடி கடைசியில சோர்வடைஞ்சு ஒரு மூலையில போய் விழுந்துடும். ஒரு கட்டத்துல அது இறந்துடும். ஓ, அதுதான் இறந்த குரங்குன்னு சொல்றாரா? ஆமா, அதுவே இறந்த குரங்கு. உங்க மனசுல வர எண்ணங்களை எதிர்த்து போராடாம, ஓ இந்த எண்ணம் வருதா, சரி வரட்டும் அப்படின்னு அமைதியா வெடியே பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் தானாவே வலுவிழந்து காணாம போயிடும். இது ரொம்ப ஒரு ஆழமான பார்வை. அதாவது எண்ணங்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றத விட்டுட்டு அத ஒரு பார்வையாளனா நின்னு கவனிக்கணும். அப்படி கவனிச்சாலே அதோட பவர் குறைஞ்சிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு பவர் கொடுக்கறதே நாம தான். ஆனா அப்போ என் மனசு தவறான வழியில போகும்போது நான் ஒண்ணுமே செய்யக்கூடாதா? அப்படியே விட்டுடணுமா? நல்ல கேள்வி. அதுக்கு தான் அவர் இன்னொரு விவசாய உதாரணத்தையும் சொல்றாரு. நம்ம மனச ஒரு எருமையாகவும் நம்ம விழிப்புணர்வை அந்த எருமையோட உரிமையாளனாகவும் கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. ஒரு எருமைய வயல்ல சுதந்திரமா மேய விடணும், அது அப்படியே கட்டி போடக்கூடாது. ஆனா அந்த எருமை மெதுவா நகர்ந்து போய் பக்கத்து வீட்டுக்காரரோட பயிரை மேய போச்சுன்னா உரிமையாளர் என்ன பண்ணுவாரு? கையில இருக்கிற தடியால ஒரு சின்ன தட்டு தட்டி, ஏய் அங்க போகாதே இங்க வா அப்படின்னு திருப்துவார் இல்லையா? ஆமா, அதை அடிச்சு சித்திரவதை பண்ண மாட்டார். லேசா தட்டி சரியான பாதைக்கு கொண்டு வருவார். ஓ, அது போல நம்ம மனசையும் அன்பா திருத்தணும்னு சொல்றீங்க. அதேதான். உங்க மனசு தப்பான பாதையில போகும்போது, ஐயோ நான் இப்படி நினைச்சிட்டேனே அப்படின்னு உங்களையே நீங்க மறுத்திக்க கூடாது. ரொம்ப அன்பா ஒரு சின்ன விழிப்புணர்வோட உங்க மனசை தட்டி மறுபடியும் சரியான பாதைக்கு கொண்டு வரணும். இத தொடர்ந்து செஞ்சா அந்த எருமை தானாவே திருந்திடும். சரியா சொன்னீங்க. ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ் இது. அஜான்சா கிட்ட இருக்கிற இந்த நகைச்சுவை உணர்வும் பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமா சொல்ற விதமும் என்ன பிரமிக்க வைக்குது. அவர் ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர். நிறைய மேற்கத்தியர்கள் அமைதியை தேடி உலகமெல்லாம் சுத்திட்டு கடைசியா தாய்லாந்து காட்டுக்குள்ள இருக்கிற அவர் ஆசிரமத்துக்கு வராங்க. ஆனா அங்க இருக்கிற எளிமையான வாழ்க்கையை சிலரால ஏத்துக்க முடியல. ஆமா, அப்படி எதையோ தேடி அலையிற ஒருத்தரை பார்த்துதான் அவரு மீசையுள்ள ஆமை அப்படிங்கிற கதைய சொல்றாரு. மீசையுள்ள ஆமை பேர் ரொம்ப வேடிக்கையா இருக்கே. ஒரு மேற்கத்தியர் உண்மையான தியானத்தை கத்துக்கணும், அறிவொளி பெறணும்னு பல நாடுகளா பல குருமார்களை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. எந்த ஆசிரமமும் அவருக்கு திருப்தியா இல்ல. நம்ம ஊர்லயும் இப்படி நிறைய பேரை பெர்ஃபெக்டான குருவை தேடி அலைவாங்களே. ஆமா, இத பார்த்த அஜான்சா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இவர் மீசை உள்ள ஆமைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது கிடைக்க இவர் இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. மீசையுள்ள ஆமைன்னு ஒண்ணு உலகத்திலே கிடையாதே, அது ஒரு கற்பனை உருவந்தானே. அதுதான் விஷயமே. அவரு தேடுற அமைதியோ அறிவொளியோ வெளியில எந்த நாட்டிலயும் இல்ல, எந்த ஆசிரமத்திலயும் இல்ல, அது அவருக்குள்ளதான் இருக்கு. ஆமா, நீங்க இந்தியாக்கு போனாலும் சரி தாய்லாந்துக்கு போனாலும் சரி உங்க மனசுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அமைதியை தேடி வெளியில ஓடுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ள தேட ஆரம்பிங்க அப்படிங்கறத தான் அவர் அப்படி நகைச்சுவையா சொல்றாரு. இன்னொரு சம்பவமும் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பௌத்த ஆசிரமத்துல அவர் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காரு. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. சில பிக்குகள் அத விமர்சனம் செஞ்சப்போ அஜான்சா ரொம்ப கூலா அத கிறிஸ்புத்தமஸ் அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களோட சாராம்சமும் அன்பும் விடுதலையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு உண்மையான ஞானியால தான் இவ்ளோ பரந்த மனப்பான்மையோட இருக்க முடியும். அதே போல இன்னொரு நாள் ரொம்ப கொளுத்துற வெயில், தியானத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற அஜான்சா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு புனித நீர் தெளிக்கிற சடங்க செய்யறாரு. ஹோ, அவரு சடங்குகளை நம்ப மாட்டாரு. அதுதான், இத பார்த்த ஒரு இளம் சீடருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாம் ஏன் தியானத்தை விட்டுட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கையான சடங்குகளை செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அஜான்சா என்ன சொன்னாரு?
அந்த சீடர் கேட்டதும் நியாயம்தானே. அஜான்சா ரொம்ப யதார்த்தமா சொன்னாரு. இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்குப்பா, இங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு குளிர்ந்த குளியல் தேவைப்படுது, அதுக்கு தான் அந்த தண்ணிய தெளிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஆஹா, செம பிராக்டிகல். அவர் அந்த சடங்குல இருக்கிற மாயாஜாலத்தை நம்பல. தன்னை பார்க்க வந்திருக்கிற மக்கள் மேல இருக்கிற அன்ப, அந்த யதார்த்தமான தேவைய கவனிச்சு அப்படி செஞ்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? இந்த காட்டுக்குள்ள எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிற துறவிகளுக்கு இதெல்லாம் சாத்தியம். ஆனா நாம அப்படி இல்லையே, நம்ம சாதாரண மனுஷங்க. ஆமா, நமக்கான சவால்கள் வேற. இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு பல பொறுப்புகள் இருக்கும். ஆபீஸ் வேலை, குடும்பம், இஎம்ஐ, குழந்தைகளோட படிப்புன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த தத்துவங்களை எல்லாம் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது? இதுக்கு தான் அஜான்சா ஒரு ரொம்ப தெளிவான மரத்தோட உதாரணத்தை சொல்றாரு. நீங்க ஒரு மரத்தை நடுறீங்கன்னு வச்சுக்கோ. சரி. அந்த மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி பூச்சிகள் வராம பாதுகாக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அந்த மரம் எப்போ வளரும், எப்போ காய் காய்க்கும், எப்போ பழம் பழுக்கும் அப்படிங்கிறது மரத்தோட வேலை. ஆமா, அதை நாம முடிவு பண்ண முடியாது. நீங்க அவசரப்பட்டு அந்த மரத்தை பிடிச்சு இழுத்தா அது சீக்கிரமா வளர்ந்துடுமா? கண்டிப்பா வளராது. வேரோட பிடுங்கிட்டு தான் வரும், மரமே செத்து போயிடும். ஆமா, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நீங்க ஒரு மாணவனா இருக்கலாம், ஒரு ஐடி ஊழியரா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் பண்றவரா இருக்கலாம். உங்க வேலையை முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. உங்க குடும்பத்துக்கு அன்பை கொடுங்க. அதுதான் நீங்க மரத்துக்கு தண்ணி ஊத்துறது. ஆனா எனக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் வரும், எப்போ நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு அந்த பழத்துக்காக ஏங்கி தவிக்கிறது தான் நம்ம துன்பத்துக்கு காரணம். பழம் எப்ப கிடைக்கும்னு மரத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆமா, விழிப்புணர்வோட தண்ணி ஊத்துற வேலையை மட்டும் செஞ்சா இயற்கையே உங்களுக்கு அந்த பழத்தை கொடுக்கும். பலனை எதிர்பார்த்து போராடுறத நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு சிந்தனை இது. சரி, நாம இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பா அலசியிருக்கோம். புத்தகங்களை படிச்சு வெறும் அறிவை வளர்ப்பதை விட விழிப்புணர்வோடு நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் உண்மையான ஞானம். இன்பம் துன்பம் ரெண்டையுமே பாம்பின் 2 முனைகளா பார்த்து நடுத்துற வழியில பயணிக்கிறது. மனச ஒரு குரங்கு மாதிரி அலைப்பாய விட்டு வேடிக்கை பாக்குறது. நம்ம மனசு தடம் மாறும்போது விழிப்புணர்வு அப்படிங்கிற தடியால அன்பா தட்டுறது. வெளியில எந்த ஆமையும் தேடாம நமக்குள்ள இருக்கிற அமைதிய உணர்வது. இப்படி வாழ்க்கையோட யதார்த்தமான தத்துவங்களை ரொம்ப அழகா பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா இந்த அற்புதமான உரையாடலை நிறைவு செய்யற விதமா மூலப்பொருள்ல இருக்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை முத்தாய்ப்பாக கூறி விடைபெற நான் விரும்புறேன். சொல்லுங்க, கேப்போம். அந்த ஆசிரமத்துல துறவிகள் தினமும் காலையில மரத்திலிருந்து விழும் இலைகளை கூட்டுறது வழக்கம். அப்போ அஜான்சா ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அது? இலைகள் உதிர்ந்து கொண்டேதான் இருக்கும், நாமும் இந்த பாதையை கூட்டிக் கொண்டேதான் இருப்போம். நீங்க கூட்டி முடிச்ச பாதையை திரும்பி பார்த்தா மறுபடியும் சில இலைகள் விழுந்திருக்கும். இதுதான் வாழ்க்கை. எவ்ளோ பெரிய உண்மை! மாற்றம் என்பது மட்டுமே நிலையானது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டா தினமும் அந்த இலைகளை கூட்டுறது கூட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா, ஒரு தியானமா மாறும். அற்புதமான வரி அது. உங்க வாழ்க்கை பாதையில இப்போ விழுகின்ற அந்த இலைகளை, அதாவது உங்க அன்றாட பிரச்சனைகளை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? எரிச்சலோட இல்ல ஒரு யதார்த்தமான அமைதியோட? ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை. இந்த அற்புதமான தத்துவங்களை உங்க மனசுல அசை போட்டு பாருங்க. வாழ்க்கையா விழிப்புணர்வோடு வாழ பழகுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. கண்டிப்பா இது ஒரு நல்ல முயற்சி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். உங்களால முடிஞ்ச சின்ன உதவியா இருந்தாலும் அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஆமா, என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் ஒருவேளை தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டீப் டைவில் சந்திப்போம்.